Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு பிகினராக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆரம்ப காலகட்டம் ரொம்ப குரூஷியல். இந்த 2 to 3 month ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இந்த புக்கு தான் படிக்கணுமா, இந்த மாதிரி தான் கொண்டு போகணுமா, ஏகப்பட்ட குழப்பம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு அகாடமி ஜாயின் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு போகிற மாதிரி வந்திருக்கும். என்ன படிக்கிறோம், நோட்ஸ் மேக் பண்ணுறோம், இருந்தாலும் ஒரு குழப்பம் வந்திருக்கும். பட் இந்த ஒரு 2 to 3 month ப்ராப்பராக அதை கண்டுபிடிச்சி படிச்சுட்டா அந்த பேஸ் நம்ம செட் பண்ணிட்டா ரிசல்ட்டில் ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்காக தான் ஒரு ப்ராப்பர் 90 days ஸ்டடி பிளான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். டெய்லி என்னென்ன படிக்கலாம், எந்த டாபிக் படிக்கணும், எந்த புக் படிக்கணும், எங்கே லிங்க் பண்ணி படிக்கலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இந்த ஒரு பிளான் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா அந்த 2-3 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு கைடன்ஸ் இல்லைனாலும் உங்களால் ப்ராப்பராக ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா பேஸ் ரொம்ப அவசியம். நம்ம எல்லாம் படிக்கிறோம், நிறைய புக்ஸை படிக்கிறோம், நாலேஜ் கெயின் பண்ணுறோம், இருந்தாலும் ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது ஆன்சர் சால்வ் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? இங்கே நம்ம சோர்ஸை மாற்றுறதோ, சோர்ஸை தேடி படிக்கிறதோ மேட்ரே இல்லை. இருக்கிற சோர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி கொண்டு போகிறோம், நாம் படிக்கிற விஷயம் யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையா, இதான் முக்கியம். நிறைய படிக்கிறத வச்சு யூபிஎஸ்சி கண்டிப்பாக கிராக் பண்ணிட முடியாது. படிக்கிற விஷயத்தை யூபிஎஸ்சி ஃபீல்டில் நம்ம அப்ளை பண்ணால் தான் பண்ண முடியும். இன்றைக்கி காலகட்டம் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, ட்ரிக்கியாக கேட்குறாங்க. இருந்தாலும் ஆஸ்பிரன்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் பண்ண முடியுது? அந்த படிக்கிற விதம் அது சரியாக கொண்டு போயிட்டால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணுங்க. இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டா எக்ஸாம்ஸை இன்னும் நீங்கள் நல்லா ரீச் பண்ண முடியும். ஓகே, பார்த்துலாமா? ஸோ யூபிஎஸ்சி என்சிஆர்டி 90 days டெய்லி ஸ்கெடியூல் நான் கொண்டு வந்திருக்கேன். என்சிஆர்டி ஆரம்பிக்க தான் உங்களை பில்டப் கொடுத்தியா அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அந்த பேஸ் உங்களுக்கு இங்கே தான் கிடைக்கும். சரியா? இங்கே நிறைய பேர் யோசிக்கிறது இன்னும் என்சிஆர்டி படிக்கணுமா அந்த மாதிரி கேட்கலாம். அந்த அடிப்படையான விஷயங்கள் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டென்ட்டை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பாலிட்டிக்கு மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுற புக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் இல்லையா? கண்டிப்பாக இந்த புக்கு படிச்சு தான் ஆகணும், அது இல்லை நான் சொல்லலை. ஆனால் இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குற விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரியாம்பிள் ஒரு டாபிக் இருக்கும் லக்ஷ்மிகாந்தில் இல்லையா? இந்த ப்ரியாம்பிளில் டெமோக்ரஸி, லிபர்ட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு 1 line மட்டும் தான் வந்திருக்கும். அதுக்கான டீட்டெயில்டு விளக்கம் உங்களுக்கு என்சிஆர்டி பேசிக்கில் கொடுத்துருப்பாங்க, இல்லை சமச்சர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பேஸை லேர்ன் பண்ணிட்டா ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கும் கண்டென்ட் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? கேட்குற கேள்விகள்லாம் டைரெக்டாக கேட்க போகிறது கிடையாது. அந்த கண்டென்ட் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி எப்படி கேட்குறோம் அப்படி மாற்றிட்டா எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சோலார் ஃபேமிலி இருக்குது ஜியாகிரஃபியில். ஓகேவா? இப்போ இந்த சோலார் ஃபேமிலி நம்ம 11th புக்கில் படிக்கிறோம், 6th புக்கில் படிக்கிறோம், ரைட்? இப்போ இதை படிக்கும் போது 2015 எப்படி கேட்டிருந்தாங்க, 2018 எப்படி கேட்டிருக்காங்க, 2024 எப்படி கேட்குறாங்க, 25 எப்படி கேட்டிருக்காங்க. அப்போ இயர் ஆன் இயரில் அந்த ஒரே டாப்பிக்கில் இருந்து யூபிஎஸ்சி எப்படி எவால்வ் ஆகிருக்காங்க. சோர்ஸ் ஒன்று தான், அதே புக்கு தான், அதே கண்டென்ட் தான். பட் சோர்ஸை எப்படி மாற்றி கேட்குறாங்க, அந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்ட்னே சொல்லியிருக்கோம். ஒரு டைமும் ப்ரிப்பேர் பண்ணும் போது யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப அவசியம். நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு அகாடமி ஜாயின் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும், அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, யூபிஎஸ்சினா என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன், என்ன புக் லிஸ்ட்டு, என்ன படிக்க போகிறோம், இந்த ஒரு விஷயத்தை ஒரு டைம் எடுத்து அதை கலெக்ட் பண்ணுங்கள். ஒரு 10 நாளோ 2 வாரமோ எடுத்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ், என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பேஸ் நல்லா நம்ம ஷார்ப் பண்ணிட்டோன்னா எக்ஸாம்ஸை ஈஸியாக நீங்கள் வெட்டிட முடியும். அதை பண்ணாமல் நம்ம ஜாயின் பண்ணுறோம், படிக்கிறோம், படிச்சுட்டே இருக்கோம்னா படிப்போம், எல்லாம் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது சால்வ் பண்ண முடியாது. தப்பு இங்கே நடக்குது, அந்த பேஸ் நம்ம சரியாக கொண்டு போகலை. ஓகேவா? சரி, இந்த பிளானில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் திங் 30-30-30 ஸ்ட்ராட்டஜி. இதை மேக் பண்ணிக்குவாங்க, ரைட்டா? ஏன்னா பிளானில் எடுத்தவொன்னே என்ன பண்ணாதீங்க, 1 year பிளான் போடாதீங்க, ஒரு 6 மாத பிளான் போடாதீங்க. பிளானை ஸ்மாலாக இப்போ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பெருசாக போடும் போது ஃபுல்லாக படிக்க முடியாது. அண்ட் எடுத்த உடனே நான் 10 hour படிக்க போகிறேன், இல்லை 14 hours நான் படிக்க போகிறேன். இந்த டாப்பர் சொல்கிறத எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான கெப்பாசிட்டி. ஸோ ஆரம்ப காலகட்டம் ஒரு 3 hours, 4 hours, 5 years அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பிளானாக போடும் போது அதுவே ஒரு மாதிரி பேக் ஃபயர் ஆனாலும் ஆகலாம். இப்போ 10 hours நீங்கள் போட்டிருக்கீங்க, 4 நாள் படிக்கிறீங்க, 5th day படிக்க முடியல அப்படின்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடும். படிக்க முடியாதோ, நம்மளால் பண்ண முடியலையோ, கெப்பாசிட்டி இல்லையோன்ற விஷயம் மைண்டுக்கு வந்துடும். இப்போ பிளானை பிரேக் பண்ணிக்கோங்க. பிளானை பிரேக் பண்ணிட்டா ஈஸியாக போட முடியும். ஓகேவா? நான் எப்போயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், இப்போ ஒரு 100 கொஸ்டின் இருக்குது, இந்த 100 கொஸ்டின் நீங்கள் படிக்கணும். சரியா? இது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே நாளில் படித்து முடிக்க ட்ரை பண்ணால் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 25 கேள்வியாக பிரிச்சுக்கோங்க.
அடுத்த நாள் 25, நெக்ஸ்ட் 25, நெக்ஸ்ட் 25. நம்ம ஃபோக்கஸ் வந்து 4 நாளில் முடித்தோமா, 100 கேள்வி முடித்தோமா இல்லையா, அது மட்டும் தான் வந்து மேட்டர். 4 டேஸ் அங்கே மேட்ரு இல்லை. நீங்கள் ஒரே நாள் 100 கொஸ்டின் வந்து பின்னாக படிக்கலாம், பட் மைண்டில் ஏறாமல் வந்து போகலாம். பட் நீங்கள் பிரித்து படிக்கும் போது இன்னும் பெட்டராக நீங்கள் படிக்க முடியும். பிளானும் அதே மாதிரி தான். நம்ம கொடுத்துருக்க பிளான் 90 டேஸ் என்ன பண்ணுங்கள், 30 வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் சேம் டைம் இந்த பிளானோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் எப்படி படிக்கணும் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நியூஸ் ஸ்டடி மஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அண்ட் பிளானில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. சரியா? இதில் முக்கியமான விஷயமே நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் ப்ராப்பராக பண்ணலை, யூபிஎஸ்சி கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். புக்கில் நீங்கள் மார்க் பண்ணலாம், பட் அதை மார்க் பண்ணுறது லாஸ்ட் டைம் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ணும் போது புதுசாக படிக்கிற மாதிரி தான் வந்துருக்கும். நோட்ஸை மேக் பண்ணிட்டா திரும்ப நீங்கள் கை வைக்கவே வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கைப்பட எழுதுங்க. எழுதி படித்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். யூபிஎஸ்சி அதை எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எங்கே இருக்குது? என்சிஆர்டி நான் படிக்கணுமா, ஸ்கூலுக்கு படிக்கணுமான்னு கேட்டால் எஸ், நீங்கள் படித்து தான் ஆகணும். கட்டாயம் அந்த பேஸ் நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அதை படிக்காமல் அட்வான்ஸாக போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி பேக் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் அடிப்படையான கேள்விகள் எப்படி வந்து கேட்டிருக்காங்க. 100 கேள்விகளில் 30 கேள்விகளில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி ஈஸியாக ஒரு அதான் கேட்டிருப்பாங்க. அடுத்த வரப்போகிற ஒரு 20 25 கேள்விகள் தான் கட் ஆஃபே அங்கே வந்து ப்ரொடிக்ட் பண்ணோம். அந்த 25 கேள்விகளுக்கு இந்த 30 நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் அது ஈஸியான கேள்வி விட்டுட்டா கஷ்டமான கேள்வி இன்னும் வந்து இப்போ பண்ண முடியாது. அந்த பதட்டம் இல்லாமல் அட்டன் பண்ணணும்னா அந்த பேஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும் போது இதை படித்தாலும் படிக்கலாமா வேண்டாமா, சரியாக இருக்கா இல்லையான்னு தான் தோணும். பட் நம்புங்க, அந்த ஆரம்ப காலகட்டமாக நம்பிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் எல்லாமே சரியாக வந்திருக்கும். ஓகே, ரைட், பார்த்துடலாம். அண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஆன்லைன் ஃபவுண்டேஷன் பேஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துடலாம். ஓகே, இப்போ பிளான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா டே வைஸாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த டே 1 டே 2 இருக்கு இல்லையா, என்றைக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆகஸ்ட் மாதம் பார்க்குறீங்கன்னா ஆகஸ்ட் 1 பார்க்குறீங்களா, ஆகஸ்ட் 1 டே 1, ஆகஸ்ட் டே 2 அப்புறமா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போது சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்கேன், டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் இது வந்து புக்கோட நேம். ஓகே, அண்ட் ஓல்டு என்சிஆர் நியூ என்சிஆர் கேட்டிங்கன்னா ஓல்டு என்சிஆர்டி பெட்டர், அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது புக்கோட நேமு, இது புக்கில் உள்ள ஒரு டாபிக்ஸ். ஓகேவா? இங்கே ஒரு டாபிக் வைஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வந்து 5 சாப்டர் நான் வந்து கொடுத்துருக்கேன். 5மே கஷ்டம்லாம் கிடையாதுங்க. 1 டே நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். திரும்ப நான் சொல்கிறேன், நோட்ஸ் மேக்கிங் அவசியம். இதுக்கான ரிவிஷன் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ராப்பராக படித்தா தான் எக்ஸாம்ஸில் அதை ஒழுங்காக நீ கொண்டு போக முடியும். ஓகேவா? ரைட். ஏன்னா இப்போ 6 ஈஸியாக இருக்கும், 7 ஈஸியாக இருக்கும், 11th போகும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நோட்ஸ் எடுத்துருக்கேன். ரைட். ஓகே, இப்போது சேம் இங்கே வந்து பாருங்கள், 6 கொடுத்துருக்கேன், 9th 11th கொடுத்துருக்கேன். நடுவில் வந்து 7th இல்லை, 8th இல்லை, 10th இல்லை. சரியானா இப்படி தான் வந்து படிக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வர டாபிக் இங்கே ரிப்பீட் ஆகும். இப்போ இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷனா 9th புக்லேயும் உண்டு, 11th புக்லேயும் உண்டு. ரைட். அப்போ அந்த கண்டென்ட்டை லிங்க் பண்ணி படிக்கணும். நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கிறோமே தவிர ஸ்கூல் பசங்க மாதிரி படிக்க போகிறது கிடையாது. யூபிஎஸ்சிக்கு என்ன சிலபஸ் வேணுமோ அதை தான் நம்ம வந்து படிச்சாகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டே 3 வரும்போது 6 புக்கும் கையில் எடுத்துக்கணும், 9th புக்கும் எடுத்துக்கணும், 11th புக்கும் எடுத்துக்கணும். அண்ட் எடுத்துகிட்டு இந்த ஒரு டாப்பிக்கை மொத்தமாக லிங்க் பண்ணணும். இப்போ இந்தியா வெஜிடேஷன் இருக்கா, இங்கே ஃபாரஸ்ட் வந்துருக்கும், மான்சூன் ஃபாரஸ்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே ஃபாரஸ்ட்டு 9th புக்லேயும் இருக்குது, அதே ஃபாரஸ்ட்டு 11th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன வித்தியாசம் வந்து வருது, கண்டென்ட் ஆட் ஆன வந்து பின்னாக இருக்கும். இப்போ 6 புக்கில் இருக்க விஷயத்துலையும் 9th புக்கில் ரிப்பீட் ஆகும். ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. 11th புக்கில் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அப்போ இந்த கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், 6th 9th 11th அப்படின்னு பிரிக்காமல் இந்தியா வெஜிடேஷன் அப்படின்னு போட்டுட்டு மான்சூன் ஃபாரஸ்ட்டாக 3 புக்லேயும் கொடுக்கப்படுற கண்டென்ட்டை மொத்தமாக லிங்க் பண்ணி ஒன்றா நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணணும். இந்த மாதிரி மேக் பண்ணால் தான் என்சிஆர்டி நீங்கள் ப்ராப்பராக படிக்க முடியும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் போகிறீங்க, 6th 7th 8th போனீங்க அப்படின்னா புக்கு படிப்பீங்க, லேர்ன் பண்ணுவீங்க, நாலேஜ் கெயின் ஆகும். பட் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. யூபிஎஸ்சி கிராக் பண்ண முடியல, அதுக்கு ஒரே காரணம் நான் படிக்கிறோம், நிறைய லேர்ன் பண்ணுறோம். பட் அது எனக்கு வேணுமான்னு யூபிஎஸ்சி கேட்குறாங்க. யூபிஎஸ்சிக்கு என்ன வேணுமோ அந்த வகையில் போனால் நிச்சயமாக எல்லோரும் கிராக் பண்ணுற மாதிரி நாமளும் கிராக் பண்ணலாம். ரிசல்ட் பற்றி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டா எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். இப்போ டே 5 வந்து பாருங்கள், 7th புக் கொடுத்துருக்கேன், 11th புக் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்சைட் அவர் எர்த்தும் அவர் சேஞ்சிங் எர்த்தும் சேம் அதே கான்செப்ட் 11th புக்கில் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த ஸ்டாண்டர்டை வந்து விட்டுருங்க, என்ன சிலபஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து கொண்டு போவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம், அது ப்ராப்பராக கொண்டு போவாங்க. அடுத்தது நடுவில் இங்கே வந்து பாருங்கள், ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்புறமா நம்ம வந்து கொடுத்துருக்கோமா, இது ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் யூபிஎஸ்சி அதிகமாக மேப் ரீடிங் பேஸ் பண்ணி கேள்வி வந்து கேட்குறாங்க.
மேப் ரீடிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாலாம் படித்து மக பண்ணவே முடியாது. இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ் படிக்க முடியுமானா ஒன் டைமில் படிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 28 ஸ்டேட்ஸ் இருக்கா, 24 ஸ்டேட்ஸை வந்து இப்போ நக முடிக்கணும். ஸ்டேட்ஸ் எப்படிங்க படிக்கணும், இந்தியா இயர் புக் இதுக்கான சோர்ஸ், அதுக்காக வீடியோ வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும், இப்போ தமிழ்நாடு வந்து இருக்குது, ஓகேவா, தமிழ்நாட்டில் யார் எந்த மாதிரி ஸ்டேட் பேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டேட் அனிமல் இருக்குது, என்ன ஸ்டேட் ட்ரீ வந்திருக்கு, இங்கே என்ன சாயில் வந்து ஃபேமஸாக இருக்குது, என்ன நேஷனல் பார்க்கு, என்ன பயோஸ்பியர் ரிசர்வ், என்ன வைல்ட் லைஃப் சாங்சுரி, என்ன ரிவர் அங்கே வந்து போய்கிட்டு இருக்கு, என்ன கான்ஃப்ளிக்ட் அங்கே வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குமே இதை நீங்கள் ப்ராப்பராக படித்து வச்சுட்டா லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும் போது, இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் முல்லை பெரியார் நியூஸ் வந்து இப்போ வருது. அந்த முல்லை பெரியார் டேம் தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் சம்மந்தப்பட்டது. காவேரி இஷ்யூ வந்து வருது, தமிழ்நாடு கர்நாடகா சம்மந்தப்பட்டிருக்கு. கிருஷ்ணா வந்து வருது, தமிழ்நாடும் ஆந்திரா சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கிருஷ்ணாவா எழுதி வச்சுருப்பீங்க, கிருஷ்ணா வந்து இருக்குது தமிழ்நாடு ஆந்திரா ட்ரிபிள்ரி எழுதி வச்சுருப்பீங்க. நியூஸில் வரும்போது அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். முல்லை பெரியார் நியூஸ் வந்து வருதா, நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியாகணும், நியூஸை மட்டும் ஆட் பண்ணால் போதுமான விஷயமா வந்திருக்கும். இப்போ கங்கா வந்து இப்போ போயிட்டுருக்கு, ஒரு ப்ராப்ளம் வந்து வருதா, கங்கா பற்றி ஃபுல்லாக எடுத்து வச்சுருப்பீங்க, நியூஸ் வரும்போது அதை மட்டும் சேர்த்தா போதுமான விஷயமா வந்திருக்கும். அப்போ இந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே நோட்ஸ் நிச்சயமாக நீங்கள் மேக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, அடுத்து வந்து கேரளா மாதிரி நான் கீழே வந்து இப்போ போயிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து இருக்குது, நீங்கள் படிக்கிற புக்கில் மோஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆல்ஃபபெட்டில் வந்துருக்கும். இப்போ ஆந்திரா, அருணாச்சல், பீகார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆந்திரா சவுத்தில் வந்திருக்கும், பீகார் மேலே வந்திருக்கும், அருணாச்சல் நார்த் ஈஸ்ட்டில் வந்து இப்போ உண்டு. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் கொடுத்துருக்க ஆர்டர் வந்து கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைடில் கேரளா வந்திருக்கு, இங்கே தமிழ்நாடு இருக்குது, இங்கே கர்நாடகா, இங்கே வந்து ஆந்திரா, இங்கே வந்து தெலுங்கானா வந்திருக்கு, இங்கே ஒடிசா இருக்குது, இந்த பக்கம் மகாராஷ்டிரா வந்து போகுது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கிடைக்கும். இப்போ காவேரி இருக்குது அப்படின்னா காவேரி கர்நாடகா படித்தா தமிழ்நாடு நீங்கள் படித்தாகணும். முல்லை பெரியார் படித்தா கேரளா படித்தா தமிழ்நாடு வந்து இப்போ படிக்கணும். கிருஷ்ணா ஆந்திரா படிக்கும் போது தமிழ்நாடு வந்து இப்போ படிக்கணும். ஏன்னா லிங்க் வந்திருக்கும். அப்போ சவுத் நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுமே டெய்லி படிச்சிருங்க. நீங்கள் ரொம்ப வந்து தள்ளி போடாதீங்க, மேப் ரீடிங் கடைசியாக பார்த்துக்கலாம், அந்த சங்கதியே வேண்டாம். அது ரொம்ப பேக் ஃபயர் ஆகுது, அந்த வேலையே வேண்டாம். இந்த ஒரு 3 மாதம் ரொம்ப குரூஷியலுங்க. இந்த 90 டேஸுமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அந்த மேப் ரீடிங்லாம் படிச்சிட்டிங்கன்னா 4வது மந்த்து நீங்கள் பண்ணும் போது விஷயங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவீங்க. மெயின்ஸ் ப்ராப்பராக வந்து கொண்டு போக முடியும். இங்கே படிக்கிறப்ப இதை படிக்கலாமா, சரியா, இதான் கேட்பானான்னு யோசிக்காதீங்க. படிக்கும் போது யூபிஎஸ்சி ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து பாருங்கள் 9th புக் இருக்கா, இந்த புக்கில் இருந்து யூபிஎஸ்சி டைரெக்டாகவே கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க. 2021 டேட்டாவே கேட்டிருக்காங்க. 2025 இங்கேருந்து நேராக வந்து இப்போ கேட்டிருக்காங்க. நிறைய கேள்வி வந்து இப்போ வருது. நம்ம ஃபோக்கஸ் வந்து படிக்கிற விஷயத்தை யூபிஎஸ்சி அப்படியே கேட்பாங்களா, சத்தியமாக கேட்க மாட்டாங்க. 4 புக்கு படிக்கிறோமா, 4 புக்கில் 10 கேள்வி வருதா போதும். அந்த 10 கேள்வி நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து போட்டிருக்கணும். தெரியாத கேள்வி தேவையே இல்லைங்க, தெரிஞ்ச கேள்வியே கரெக்டாக போட்டோமா இல்லையா, அதுதான் யூபிஎஸ்சி வந்து ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அந்த பேசிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா போதுமான விஷயமா இருந்திருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ 9 டேஸ்க்கான பிளான் கரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இதை இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், 3 மந்தில் உங்களுக்கே அதுக்கான வித்தியாசம் புரியும். ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கெல்லாம் வரும்போது டக்குனு வந்து முடிக்க முடியும். இந்த ஸ்டேட்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். லாஸ்ட் பிளான் வந்து பாருங்கள். இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் 10 டேஸ் பார்த்து உங்களுக்கு தீம்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். தீம்ஸை முடிக்க முடியுமான்னு கேட்டால் இது பெரிய புக்கு தான். ஆனால் நீங்கள் 6th 7th 8th முடிச்சு வச்சுருந்தா இந்த புக்கை சீக்கிரம் வந்து முடிக்க முடியும். கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடிஷ்னலாக மெயின்ஸ் கவர் ஆகிற விஷயங்கள், இப்போ World War I வந்து கவர் ஆகிறது, அப்புறம் பொலிட்டிக்கல் சோஷியாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயின்ஸுக்கு அடிஷ்னலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 3 மந்த்து 90 டேஸு இதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டெய்லி மேப் ரீடிங் படிக்கிறது, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது. நீங்கள் ஒரு அகாடமி போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, கிளாஸு மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அட்வான்ஸாக கொண்டு போவாங்க, மெயின்ஸ் ஆரம்பிப்பாங்க, மெயின்ஸ்க்கான விஷயம் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க. பட் மெயின்ஸ் படிக்க வேணாமன்னா படிச்சு தான் ஆகணும். பட் பேஸ் எங்கேருந்து படிப்பீங்க, இங்கே தான் வந்து இருக்குது. சரியா, அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டா எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். இந்த பிளான் நான் வந்து கொடுத்துருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். சந்தேகமாக இருந்தால் வித் பிஒய் கூட ரெஃபர் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். 2025 கேட்கப்பட்ட நிறைய கேள்விகள் என்சிஆர்டி புக்லேருந்தும் இருக்குது, சமச்சீர் புக்லேருந்தும் இருக்குது. ஸோ சமச்சீர் படிக்கலாமா, என்சிஆர்டி படிக்கலாம், புக் லிஸ்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் எதை படித்தாலும் பேஸ் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து போங்க. எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, ஒரு ஃப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி தான் பேப்பர் செட் பண்ணுறாங்க. ஓகேவா, அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் எப்படி கேட்டாலும் we can ஆன்சர். அதை மட்டும் மைண்டில் நல்லா வந்து வச்சுக்குவாங்க. ஓகேவா, நம்ம டெலிகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோ நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கலாம். அண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
வித் 300 வீடியோக்கு மேலே அதில் வந்து பின்னாக இருக்குது. எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸ், நோட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். சாம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். டெமோ வீடியோஸ் எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிளானுக்கான PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.